உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நல்ல கேள்வியாக கேட்டிருக்காங்க. இது எல்லோருக்குமே பயன்படும். நிறைய நபர்களுக்கு சுகர் வந்துச்சு. சுகர் வந்ததுக்கப்புறம் நம்ம பலவிதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே வரோம். இப்போ அவருக்கு வயது 28. அவர் என்ன சொல்கிறார், இப்போ எனக்கு ஜென்ரல் ஹெல்த் நல்லா தான் இருக்கிறேன், ஃபியூச்சர்லேயும் சுகர் அப்படிங்கிறதே வரக்கூடாது, யோகாசனங்கள் செய்தால் நமக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அப்போ பேங்கரியாஸை திடப்படுத்தக்கூடிய, சுகர் வராமல் சுகமாக வாழச் செய்யக்கூடிய யோகாசனங்கள் முத்திரைகள் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வருமுன் காப்போம். இப்போமே நாம் இந்த பயிற்சிகளை நன்றாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பிற்காலத்தில் நமக்கு சுகர் அப்படிங்கிற பிரச்சனையே வராது. அப்போ இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும் இன்றைக்கு நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு நாளுமே டயபெட்டிஸ் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது நிறைய நபர்களுக்கு. குறிப்பாக நமது இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில் டயபெட்டிஸினுடைய இன்க்ரீஸ் நிறைய நபர்களுக்கு அதிகமாக வந்து கொண்டே இருக்கின்றது. என்ன காரணம்? வாழும் முறை, எந்த ஒரு உடற்பயிற்சி யோக பயிற்சி எது எடுத்துக்கல, உணவு முறை, மன அழுத்தம், இது எல்லாம் தான் இதற்கு காரணம். இயற்கைக்கு மாறாக நம்ம நடக்கும் பொழுது இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் நோய். அப்போ அவர் கேட்கக்கூடிய கேள்வி, சுகரே வராமல் வாழணும், எவ்வளோ வயதானாலும் நம்ம உடம்புல பேங்க்ரியாஸ் கரெக்டாக சுரக்கணும், அதற்குரிய பயிற்சிகள் கொடுங்க. ஸோ இந்த பயிற்சிகள் எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குறிப்பாக இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்களது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளி பருவத்திலே இந்த பயிற்சியை கொடுத்துருங்க. நிச்சயமாக ஃபியூச்சர்லேயும் சுகர் வராமல் அழகாக வாழலாம். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி பேங்க்ரியாஸை சீராக இயங்க செய்யக்கூடிய யோக பயிற்சிகள். கணையம், பேங்க்ரியாஸ் எல்லாம் ஒன்று தான். அதில் ஆல்ஃபா பீட்டா செல்கள், அந்த பீட்டா செல் இன்சுலினை சுரக்கின்றது, அது சரியாக சுரக்க செய்யக்கூடிய யோக பயிற்சிகள். ஸோ இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்வதற்கு எடுக்கக்கூடிய நேரம் 5 முதல் 10 நிமிடம் தான். இன்னும் சொல்லப்போனால் 5 நிமிடத்தில் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆசனத்தை 10 வினாடி 3 முறை ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். ஸோ இன்றைக்கு நாம் பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோகாசனங்கள், அதே மாதிரி சுகர் வராமல் வருமுன் காப்போம் அப்படின்னு சுகரை வராமல் பாதுகாக்கக்கூடிய முத்திரைகள், இதை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. முருங்கைக்கீரை, பாகற்காய், சுண்டை வத்தல் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. மஞ்சள், கரிசலாங்கண்ணி கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. காலை மாலை சிறுதானிய உணவு அடிக்கடி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஃபியூச்சர்லேயே நமக்கு சுகர் வராமல் வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இது சுகாசன நிலை. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சுமண முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை முத்ரா சாய முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் மடிச்சுக்கோங்க. கட்டை விரலில் மோதிர விரல் மேலே படுற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 முத்திரை செய்த உடனே இப்போ ஒரு 3 முக்கியமான யோகாசனங்கள் பார்க்க போகிறோம். அது ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம். முதல் ஆசனம் பச்சிமோத ஆசனம். 2 கால் நீட்டிக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க, ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. கை மேலே உயர்த்திட்டு மூச்சு வெளியே விட்டு கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ சலபாசனம் பார்க்கணும். குப்புறப்படுத்துக்கோங்க, 2 கை சைடில் வச்சுக்கோங்க, 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, 2 கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 கால் தலையை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ பறவை ஆசனம். கை முன்னாடி வச்சுக்கோங்க, கை ரைஸ் பண்ணுங்கள், கால் ரைஸ் பண்ணுங்கள், தலை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துடுறேன். இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முதிரைகள் பண்ணுறேன். வஜ்ராசனம் போட்டுக்கிட்டேன். 2 கால் சேர்த்துக்கோங்க, கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை வர்ண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க 2 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வயதானாலும் சுகர் அப்படிங்கிற ப்ராப்ளம் வராது. சுகர் உள்ளவங்க 5 நிமிடம் பயிற்சி பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முத்ராசாய முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் மடிச்சுக்கோங்க, கட்டை விரல் மோதிர விரலுக்கு மேலே டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ ஒரு மணிபூரக சக்கரா தியானம். 2 கை சின்முத்திரை. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. உங்களது உணர்வு வயிற்று உள்பகுதி. அந்த வயிற்று உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியிலே ஒரு 2 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆதி முத்திரையை வச்சுட்டு கை வயிற்றில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டே கிளக்குனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ்.
மீண்டும் ஒரு முறை கை மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை முட்டியில் வச்சுக்கோங்க. மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி இது வருமுன் காப்போம். இன்றைக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறோம். எந்த சுகர் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஆசனங்களை இன்றைக்கு கற்றுக் கொடுத்த ஆசனம், அந்த முதிரைகளை அழகாக பயிற்சி பண்ணுங்கள். எவ்வளோ வயதானாலும் நம்ம உடம்புல பேங்க்ரியாஸ் கரெக்டாக இயங்கும். சுகருங்க பிரச்சனை வராது. சுகர் உள்ளவர்களும் இந்த பயிற்சியை அழகாக பொறுமையாக நிதானமாக பயிற்சி பண்ணிட்டே வாங்க. 48 நாட்கள்லேயே மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.